ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டேரியங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் சொதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கீறின தேங்காய் பால் 5-6 கீத்து சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்தளவு வதங்கினா போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை இதோட சேர்த்து விட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு 2வது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அளவு தேங்காய் பால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு கொதி வரணும். பாருங்கள், கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் சொதி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.